தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்களா? 3 ஸ்டெப்பில் இன்ஷாட்டில் வந்து எப்படி தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எம்டி பேஜ், அதாவது பிளாக்னு இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வைக்கணும்னு தோணுதோ அதை வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் உள்ள கலரில் வந்து ஒயிட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒயிட் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் போயிட்டு ஃபோட்டோ பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 ஃபோட்டோ எடிட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சி எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் நான் அம்மா தம்பி எடுத்த ஃபோட்டோ ஒன்று சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தம்பி எடுத்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அதுலேயுமே வந்து சேஃப் இருக்குது. ஹார்ட்டு, ட்ரையாங்கிள், அந்த மாதிரி ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் இருக்குது. அதை வந்து இது பண்ணிக்கலாம். அது தேவையில்லை அப்படின்னா விடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை சேஃப் கொடுக்கணும் அப்படின்னா சேஃப் கொடுத்துக்கலாம். நான் வந்து சேஃப் கொடுத்து பார்த்தேன். அப்புறம் வந்து டெலிட் பண்ணிவிட்டேன். சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சேஃப் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி சேஃப் கொடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி திருப்பி வந்து ஸ்டிக்கர் டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து திருப்பி அதே பேஜுக்குள்ளே தான் உள்ளே போகும். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணும்னா, நான் வந்து ஏற்கலப்பை தூக்கிட்டு போகிற மாதிரி கிளிக் பண்ணேன். அப்புறம் மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு இது கிளிக் பண்ணேன். அதே மாதிரி சேஃப்க்கு சில வேணும்னா வச்சுக்கலாம், சேஃப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா அந்த ஏஐ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நார்மல் பேஜுக்கு வந்துடும். செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா 2 தடவை கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு அது ஓகே கொடுத்துட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு சேஃப் கொடுக்கணுன்றதுக்காக ஒன்று கேட்கும். அது வந்து வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏற்கலப்பை தூக்கிட்டு போகிற மாதிரி அதுவும் டபுள் டைம் வந்து டிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து அது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல வச்சுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு அம்மாவோடதுக்கு வந்து அந்த சேவ் கொடுத்து காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை வந்து எடிட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு கலர் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து இப்போ கலர் நிறையா ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் கீழே போனதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸு, இந்த மாதிரி கூட போட்டது, ஸ்டார் போட்டது, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. உங்களுக்கு அது வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னா செலக்ட் பண்ண தேவையில்லை. அப்புறம் எடிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அம்மாவது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ரிமூவ் கொடுத்துட்டேன். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டன் கொடுத்துட்டேன் நான். அப்புறம் அதுவுமே வந்து கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அப்படின்னு அந்த இடத்துல வச்சுக்கிட்டாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டைப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த டைப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபில்ட்ரு வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபில்ட்ரு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் அதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபில்ட்ரு வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், அமௌண்ட்டு கொடுக்காம பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஒன்று டச் பண்ணால் அமௌண்ட் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஃபில்ட்ரு ஏதாவது டச் பண்ணிங்க அப்படின்னா அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் அட்ஜஸ்ட்லேயும் வந்து நிறைய ஆப்ஷனுமே இருக்குது. அதை நீங்கள் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்ஷாட்லேயும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி, என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி, பார்டர் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நேராக டைப் பண்ணுறதுக்கு போயாச்சு. டைப் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபார்மர் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அதுக்காக நான் டைப் பண்ணி வச்சுருக்கேனுங்களா. உங்களுக்கு எந்த மாதிரி டைப் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயுமே கலர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் அப்படின்னா கீழே வந்து அந்த பார்டர் கொடுக்குற மாதிரி ரெட் கலரில், எல்லோ கலரில் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து மேலே ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்குது, பார்டர் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது வந்து ரொம்ப டார்க்காக, ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி வரும். அப்புறம் ஷேடோ வந்து பின்னாடி பேக் சைடில் இருக்கிறது, அதாவது ஷேடோனா ஒரு எழுத்துக்கு பின்னாடி வந்து ஷேடோ கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அந்த எக்ஸு, ஒய்யு அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அது கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் க்ளோனா ஃபுல்லாக வந்து டச் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக அது ஒரு மாதிரி தெரிஞ்சிடும். இப்போ அந்த லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ பார்டர் கொடுத்து காமிக்கும். பாக்ஸ் இந்த மாதிரி பார்டர் கொடுத்து காமிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கிட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி ரொம்ப ஜூம் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். எந்த இடத்துல வைக்கணும், வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் ஓகேவாக இருக்குது செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேலே எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா சேவ் ஆயிரும்.